பேசும் கலை வளர்ப்போம் குழுமத்தின் மக்கள் பேச்சாளர் விருது போட்டியின் இந்த வார தலைப்பு என்னை கவர்ந்த சமூக சீர்திருத்தவாதி. பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட சான்றோர் நிறைந்த சபைக்கு பாண்டிய அல்போன்ஸ் மோசஸின் அன்பான பணிவான பாசமான வணக்கம். 1859 ஜூலை மாதம் 7ஆம் நாள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து அந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து அயராது உழைத்து பல உரிமைகளை பெற்றுத்தந்த தாத்தா ரட்டமலை சீனிவாசன் என்பவர்தான் என்னை கவர்ந்த சமூக சீர்திருத்தவாதி என்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இந்த ஜூலை மாதத்தில் அவர் பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இவர் கீழ்ஜாதி என்ற ஜாதி பாகுபாட்டை முறியடித்து சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக பணிபுரிந்தார். தொழிலால் இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் இவர் ஒரு தலைசிறந்த அரசியல்வாதி, தலித் ஆர்வலர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார். மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோழியாலம் என்ற இடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இவர் பிறந்தார். குடும்ப வறுமை மற்றும் ஜாதிய கொடுமைகளால் இவரது குடும்பம் தஞ்சைக்கும் பின்னர் கோவைக்கும் குடிபெயர்ந்தது. தஞ்சையில் பள்ளி படிப்பை மீண்டும் தொடர்ந்த அவர் கல்லூரி படிப்பை கோவையில் முடித்தார். கல்லூரி படிப்பிற்கு பின்னர் எழுத்தராக நீலகிரியில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்தார். 10 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்த அவர் 1890 சென்னைக்கு வந்தார். 1891 பறையர் மகாசன சபை என்ற அமைப்பை தொடங்கினார். 1893 முதல் 1900 வரை பறையன் என்ற திங்கள் இதழை நடத்தினார். இதே காலகட்டத்தில்தான் 1/12/1891 பண்டித அயோத்திதாசர் நீலகிரியில் திராவிட மகாசபையின் முதல் மாநாட்டை கூட்டினார். அதில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆங்கில அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுப்பி வைத்தார். தாத்தா ரட்டமலை சீனிவாசன் 1900 ஆண்டில் தென்னாப்பிரிக்கா சென்றவர் மொழிபெயர்ப்பாளராக நீதிமன்றத்தில் பணியில் சேர்ந்தார். 1921 அவர் இந்தியா திரும்பினார். 1923 ஆண்டு சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட அவர் 1924 ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்தார். அத்தீர்மானத்தை அரசும் ஏற்றுக்கொண்டது. அத்தீர்மானம் 24/2/1925 அரசிதழில் வெளியிடப்பட்டது. அது எந்த வகுப்பையாவது சமூகத்தையாவது சேர்ந்த யாராகிலும் ஏதாவது ஒரு கிராமம் அல்லது பட்டணத்தில் உள்ள எந்த பொது வழி அல்லது தெரு வழியாக நடப்பதற்கு யாதொரு ஆட்சேபனையும் இல்லை என்பதும், பிற இனத்தவர் எவ்வாறு அரசாங்க அலுவலகத்தின் வளாகத்திற்குள் போகலாமோ, பொது கிணறு, குளம் அல்லது பொதுமக்கள் வழக்கமாய் கூடும் இடங்களை பயன்படுத்தலாமோ, அல்லது பொதுவான வேலை நடத்தப்பட்டு வருகின்ற இடங்கள், கட்டிடங்கள் ஆகியன இவைகளுக்குள் போகலாமோ, அதுபோலவே ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர்களும் போவதற்காவது உபயோகிப்பதற்காவது ஆட்சேபனை இல்லை என்பதும் அரசின் கொள்கையாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இது அனைத்து துறைகளுக்கும் அலுவலர்களால் அனுப்பப்பட்டது. இவர் சட்டசபையில் 1923 நவம்பர் முதல் 1939 சட்டசபை கலைக்கப்படும் வரை உறுப்பினராக பணியாற்றினார். அப்போது ஆதிதிராவிட மக்களின் வாழ்வியல் உரிமைகளுக்காக ஓயாது குரல் கொடுத்து வந்தார். 20/1/1922 MC ராஜா சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி பறையர், பள்ளர் என பெயர் நீக்கப்பட்டு ஆதிதிராவிடர் என்ற பெயர் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசாணை எண் 817 மூலம் 25/3/1922 பறையர், பள்ளர் மக்களுக்கு ஆதிதிராவிடர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பல பத்திர பதிவு அலுவலகங்களில் பறையன், பஞ்சமன் என்றே பதிவு செய்யப்பட்டது. இதை உடனே அரசுக்கு எடுத்துச் சொல்லி அதை நிறுத்த வேண்டும் என இவர் 25/8/1924 சட்டசபையில் முறையிட்டார். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்றைய முதல்வர் பனகல் அரசர் பதிலளித்தார். பரம்பரை மனையக்காரர்கள் உயர் ஜாதியினராக உள்ளனர். அவர்கள் ஆதி திராவிடர் வசிக்கும் தெருவுக்கு வருவதில்லை. எனவே பரம்பரை மனையக்காரர் முறையை நீக்கி அனைத்து ஜாதியினரும் ஆதி திராவிடர் உள்பட மனையக்காரராக வர வழிவகை செய்ய வேண்டும் என சட்டசபையில் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். இவரின் கோரிக்கையை 60 ஆண்டுகளுக்கு பின் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது.
இவர் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் பட்ஜெட் உரையின் மீது உரையாற்றுவது வழக்கம். அதில் ஆதிதிராவிட மக்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, பஞ்சமி நில ஒதுக்கீடு போன்றவற்றை வலியுறுத்தினார். இவர் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசினார். இவர் இன்னொரு முக்கிய தீர்மானம் கொண்டு வந்தார். அதாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது. கலால் வரி அதிகமாக கிடைப்பதால் ஆங்கில அரசு இந்தியா முழுவதும் நிறைய மதுக்கடைகளை திறந்து வைத்திருந்தது. இதில் உழைக்கும் மக்களான அடித்தட்டு மக்களின் பணம் உறிஞ்சப்படுவதாக சீனிவாசன் கருதினார். அறவே கடையை மூடச் சொன்னால் மூட மாட்டார்கள் என்பதால் குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களிலாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று 24/9/1929 சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதை அரசு ஏற்றுக்கொண்டது. ப. சுப்பராயன் 1933 ஜனவரி 31 சென்னை சட்டசபையில் ஆதி திராவிடர்களை கோவிலில் நுழைய அனுமதிக்க சட்டமியற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இத்தீர்மானத்தை ஆதரித்து இரட்டைமலை சீனிவாசன் பேசினார். இத்தீர்மானம் சட்டசபை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. 56 வாக்குகள் ஆதிதிராவிடர் கோயில் நுழைவதற்கு ஆதரவாகவும் 19 வாக்குகள் நடுநிலையாகவும் இருந்தது. எதிர்ப்பின்றி இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்துக்களின் சமய நம்பிக்கையை பாதிப்பதாக கூறி இந்தியாவின் தலைமை ஆளுநர் கவர்னர் ஜெனரல் ஒப்புதல் அளிக்காததால் இத்தீர்மானத்துக்கு சட்ட ஏற்பு கிட்டவில்லை. 29/1/1928 ஆதி திராவிடர்களின் முதல் மாநாடு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் ஆதி திராவிடர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்றும் 21 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி வேலைவாய்ப்புகளில் ஆதி திராவிடர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும், உயர்கல்வி உள்பட அனைத்து கல்வியும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1927 வரை ஆதி திராவிட மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளாத பச்சையப்பன் கல்லூரி 1928 சேர்க்கையை அனுமதித்தது. 1930-32களில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் இவர் அம்பேத்கருடன் ஆதி திராவிட மக்களின் பிரதிநிதியாக சென்று கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார். லண்டன் வட்டமேசை மாநாட்டில் இவர் ஆதி திராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆதி திராவிட மக்களின் விகிதாச்சார அளவுக்கு ஏற்ப கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசினார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கரும் மிக விரிவாக வட்டமேசை மாநாட்டில் பேசினார். லண்டன் வட்டமேசை மாநாட்டில் இவர்கள் இருவரும் தயாரித்து கொடுத்த ஆவணம் ஆதிதிராவிட மக்களின் முழு உரிமையை பெற்றுத்தருவதாக அமைந்திருந்தது. இவர் ஒடுக்கப்பட்டோரின் ஆன்மீக மரபுகளை தேடுவதில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார். இதன்படி பின்னாளில் ஆலய பிரவேசம் நடந்தபோது பல்வேறு கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முற்காலத்தில் பெற்றிருந்த உரிமைகளை எடுத்துக்காட்டி ஆலய பிரவேசத்தை ஆதரித்தார். இவரது பணிகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ராவ் சாஹிப், திவான் பகதூர், ராவ் பகதூர் ஆகிய பட்டங்களை அளித்து சிறப்பித்தது. மேலும் திராவிட மணி என்னும் பட்டத்தை திருவிக அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். இவர் 1945 செப்டம்பர் 18 தனது 86ஆம் வயதில் இயற்கை எய்தினார். இந்திய நடுவண் அரசு 15/8/2000 இவருக்கு அஞ்சத்தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.